கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. Oh, we thank you, Jesus. நன்றி ஐயா. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே. எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஓ உயர்ந்தவரை. உங்க கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்களேன். Thank you, Father God. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை உடைத்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. உடையவரையா. முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும்
நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவர். நீங்க சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆயுள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும். once again கையை உயர்த்தி ஆயுள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லா. Are you ready? கையை உயர்த்தி ஆயுள் முழுவதும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். We give you praise. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும். நல்ல வாய்களை திறந்து உங்க உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். செலுத்திடுவேன் உயர்ந்தவரை. கையை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து உயர்ந்தவரை. நீர் உயர்ந்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர் ஒருவரே. You are the creator God. You are the creator of the ends of the earth. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் நீர் ஒருவரே. நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர். We give you glory. ஆண்டவரே, நட்சத்திரங்களையும் வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஆகாய விரிவையும் மிருக ஜீவன்களையும் ஒவ்வொன்றையும் உண்டாக்கினவர் நீர் ஒருவரே. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து you say, நீர் ஒருவரே. You are the creator of the ends of the earth. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீ ஒருவரே கத்தாதி கத்தர். உமக்கு நிகர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. We give you praise. We give you praise. இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவருமாகிய கத்தர் நீர் ஒருவரே. Come on people, எல்லாரும் வாய்களை திறந்து கையை உயர்த்தி praise. வாலிபர்கள், பெரியவர்கள், யூத், ஓல்டர் பீப்பிள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கையை உயர்த்தி நல்ல வாயை திறந்து உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி ஜீசஸ் we praise you. இயேசுவே, இந்த காலை வேளை உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நிகர் நீர் ஒருவர்தான். சாரோனின் ரோஜா நீங்க, பள்ளத்தாக்குல இருக்கிற லீலி நீங்க ஆண்டவரே. 10,000களில் சிறந்தவர் நீங்க அப்பா. பரிபூர்ண அழகுள்ளவர் நீங்க ஆண்டவரே. உமக்கு நிகர் நீர் ஒருவரே. உமக்கு நிகர் நீர் ஒருவரே. போற்றப்படத்தக்கவர் நீர் ஒருவரே. Oh, we give you glory. We give you praise. நல்ல கையை அப்படி தூக்கி உயர்த்தி பிடித்து சொல்லுங்க, இயேசுவே. அவர் ஆராதிக்கிற வேளையில உங்கள் சரீரங்களை கர்த்தருடைய ஹீலிங்க உணர்வீங்க. அவர் ஆராதிக்கிற வேளையில miracles will be released. அவரை துதிக்கிற வேளையில உங்களுக்காக காரியங்களை செய்யும்படியாய் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். இப்பொழுது ஆண்டவரே, come and be enthroned in the praises of your people. உம்முடைய பிள்ளைகளுடைய துதியில நீர் வீற்றிருப்பீராக, நீர் அமர்ந்திருப்பீராக. Oh, we praise. Oh, we praise. We praise. We praise. Oh, thank you Holy Spirit. ஆவியானவரே, ஆவியானவரே, அப்படியே கையை உயர்த்தி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க.
மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆனா ஆவியோ நம்மை உயிர்ப்பிக்க கூடியது. ஈவன் பிரைஸ், நம்ம துதியும் சரி, நம்ம செய்கிற காரியங்கள் சரி, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. பாருங்க, ஃப்ளஷ்ல நம்ம ஆராதிக்கும் போது, ஃப்ளஷ்ல நம்ம செய்யும் பொழுது நல்ல விஷயங்களை, தெய்வீக விஷயங்களை நம்ம சரீரத்துல, நம்ம மாம்சத்துல செய்ய முடியாது. யூ நீட் a breakthrough, யூ நீட் a breakthrough. அப்படியே கையை உயர்த்தி, ஓ ஜீசஸ் fill me with your holy spirit. சபையில இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆவியானவரை பார்த்து, உங்க பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க ஆவியானவர் இல்லாம என்னால முடியாது ஆண்டவரே. எசேக்கியேலை பார்த்து கேட்டாரு, இந்த உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்டார். எசேக்கியேல் சொன்னார், நீர் ஒருவரே அறிவீர் ஆண்டவரே. யூ prophesy, ஆவியின் ஒரு வரத்தை நீ பயன்படுத்து. யூ prophesy over them. அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். காஞ்சி போன ஒரு நிலைமை, இனி தேராத ஒரு நிலைமை. இது நேத்திக்கு செத்தது இல்லை, இது என்னைக்கு செத்தே பல வாரங்கள், பல மாசம், ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது காஞ்சி போன ஒரு நிலையில இருக்கிற ஒன்ன நீ பரிசுத்தாவின் வரத்தை பயன்படுத்த அப்படின்றார். யூ prophesy, 9 வரங்களில் அது ஒன்று. அவர் prophesy பண்றாரு, ஒவ்வொன்னா பண்றாரு. கடைசியில கூட எல்லா வரங்களை பயன்படுத்திட்ட உடனே அதுக்கு தசை வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, மசில் வந்துருச்சு, தோல் மூடிடுச்சு. எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியல. பாருங்க, ஒவ்வொன்னா பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை யூஸ் பண்ணும் போது வர ஆரம்பிக்குது. எல்லாம் வந்து சேர்ந்த ஒண்ணு. ஆனா இப்ப காஞ்சி போன எலும்பு செத்த பொணமா இருக்கு, ஒரு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா ஃபுல்லா மாறல, ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. காஞ்சி போனது இப்ப பொணமா இருக்கு, அவ்வளவுதான். முன்னாடி காஞ்சி போனது இப்போ சடலமா இருக்கு. அவர் சொன்னாரு, தேவன் ஒரு காற்றை அனுப்பி பரிசுத்த ஆவியானுடைய சுவாசத்தை அதுக்குள்ள ஊற்றினார். பாருங்க, என்னதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய வரங்கள் இருந்தாலும் அவரே வரும் பொழுதுதான் பைபிள் சொல்லுகிறது அது கால் ஊன்றி ஒரு பெரிய சேனையாய் நின்றது. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்க கால் ஊன்றி ஒரு பெரிய சேனையாய் இயேசப்பாக்காக நிற்பீங்க. நீங்க, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் கால் ஊன்றி ஒரு பெரிய சேனையா இருப்பீங்க. அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம், ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம நாங்க வெறும் காஞ்சி போனவங்க, நீங்க இல்லாம நாங்க வெறும் சடலம் தான் ஆண்டவரே. நாங்க என்ன அழகா இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவி இல்லாம நாங்க ஒரு சடலம்னு சொல்லி கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து, Holy Spirit fill us, oh God. பரிசுத்த ஆவியானவரே, I pray that the wind would blow. பரலோக காற்று எங்கள் மீது வீசும்படியாக. யாரெல்லாம் இன்னைக்கு காலையில நான் ரொம்ப ட்ரெயின் ஆகி இருக்கிறேன், நான் உலர்ந்து இருக்கிறேன், நான் காய்ந்து போய் இருக்கிறேன், என்னிடத்துல ஒண்ணு இல்லை, என்னிடத்தில் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, என்னால ஜெபிக்க முடியல, என்னால வாழ முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேர்லையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இந்த காலை வேளை இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. You come, Holy Spirit, we pray. You come and fill your people. எந்தெந்த சரீரங்களுக்கு சுகம் கிடைக்கணுமோ அத்தனை சரீரங்களையும் சுகப்படுத்துவீராக. எந்தெந்த உறுப்புகள் மறுரூபம் அடையணுமோ அத்தனை உறுப்புகளையும் மறுரூபம் அடைய செய்வீராக. கையை உயர்த்தி கொள்ளுங்களேன். Come on, right now. Take this time. அப்படியே கம்யூனியனுக்காக ரெடி ஆயிடுங்க. ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சரீரத்துக்கு ரத்தத்துக்கு அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிரதிஷ்டை செய்கிறோம். ஒருவேளை இந்த அறைக்குள்ள யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பீங்கன்னா உடனே சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்க நான் அர்ப்பணிக்கிறேன். I submit myself to be baptized. நான் ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கல, நான் எடுக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு தலைவர்களை பார்த்து நீங்க சொல்லலாம். கிறிஸ்மஸ்க்கு டைம்ல அதுக்கு முன்னாடி ஒரு பேட்சுக்கு பேப்டிசம் கொடுக்கப்படும், நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே கையை உயர்த்தி ஹோலி ஸ்பிரிட்டை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க, வாங்க பரிசுத்த ஆவியானவர். யூ கம் ஹோலி ஸ்பிரிட், வாங்க பரிசுத்த ஆவியானவரே. முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்க அப்படியே நின்று கொண்டு கம்யூனியனை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கம்யூனியனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, யாருக்கும் யாரும் எடுத்து கொடுக்க வேண்டாம்.
காத்திருங்க. ஒரே டைம்ல நம்ம எல்லாரும் அந்த கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கொள்ளலாம். பாஸ்டர் பால் அவங்க பந்தி விசாரிப்புக்காரர் அப்படியே இங்க வந்துருங்க. லைனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நின்னுடுங்களேன். வாங்க வாங்க, we will pray over you. வந்துருங்க. everyone who is serving, distributing the Lord's elements, இங்க வந்துரு. Lord, we pray, எங்களுடைய பந்தி விசாரிப்பு டீம் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன்ப்பா. Lord, I thank you. எல்லாம் கையை உயர்த்தி உங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? இவங்க ஒரு பெரிய குரூப்பியை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இன்றைக்கு இந்த மாசம் இவங்க, அடுத்த மாசம் இவங்கள போல இன்னும் சில சபை தலைவர்கள் இருப்பாங்க. Lord, I pray, மாற்றங்கள் எங்கள்கிட்ட இருந்து தான் ஆண்டவரே ஆரம்பிக்கும். மறுரூபம் எங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். இங்க பந்தி விசாரிப்பு டீம் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அவங்க சபைக்குள்ள போகும் பொழுது I pray God, இந்த சபையை நேசிக்கிறவர்களாக, இந்த சபையில பந்தி விசாரிக்கிறவங்க, I pray இந்த சபையை நேசிக்கிறவங்களாக. Lord, I pray, இந்த ஃப்ரைடே நைட் நாங்க டீல் பண்ணது போல ஒருத்தர் கூட துர்ச்செய்தியையோ நெகட்டிவான செய்திகளையோ, ஆண்டவரே ஒருத்தர் கூட தவறான விஷயங்களையோ தெரியாத விஷயங்களையோ, அநேக இடத்துல சபையில பந்தி விசாரிப்புக்காரங்க அப்படி இருக்கிறது போல இவங்க இல்லாதபடிக்கு கர்த்தர் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. The Lord protect you from gossips. The Lord protect you from unnecessary slanders. Unnecessary slanders. Thank you Lord. எனக்காக லேவியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் இல்லை, இங்க இருக்கிற லீடர்ஸ் எடுத்தா போதும். நீங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருங்க, வர்ஷிப்லயே இருப்போம். லேவியர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். மீடியா டிபார்ட்மெண்ட் அந்த வசனத்தை எல்இடி வால்ல போட ரெடி ஆயிடுங்க. லேவியர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். இருங்க, let it come on the screen. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். இந்த வேர்டை பார்த்தீங்களா? இதை நான் இங்கிலீஷ்ல படித்தேன். இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு இந்த வார்த்தை? என் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் நீ போயிட்டு கோல் சொல்லிக்கிட்டு தெரியாத, இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்காத. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? தமிழ்ல பெரிய வார்த்தை. அதாவது அவன் லைஃப்பை நீங்க கெடுத்து, அந்த தரிசனத்தை நீ கெடுத்து, அந்த சபையை கெடுத்து, அந்த குடும்பத்தை கெடுத்து, அந்த ஃபியூச்சரை கெடுத்து, தமிழுக்கு அந்த அவங்க விடுகிற அந்த பெருமூச்சு உடைய பழிக்கு நீ சாபமா வாங்கிக்காத அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய வாழ்க்கையை நீ கெடுக்காத. பாருங்க, கோள் சொல்லுதல் பயங்கரமானது. தெரியாத விஷயங்களை போய் பரப்புகிறது கொடியது. பிசாசு நம்ம கொலைய பாவம்னு பார்ப்போம், காம விகாரத்தை பாவம்னு பார்ப்போம். ஒரு நாளும் போன் எடுத்து ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கள்ட்ட தெரியாதவைகளை பேசுகிறது பாவம் நம்ம நினைக்கவே மாட்டோம். அது ரொம்ப ரொட்டீனானது, குறிப்பா நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப ரெகுலரானது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க இருக்கிற நீங்க யாரோ, ஒருவேளை யாரோ உங்களை பற்றி கோள் சொன்னதுனால நீங்க பாதிக்கப்பட்டவங்களா இங்க நின்றுட்டு இருக்கலாம். இன்றைக்கு நான் ஒன்று சொல்றேன், ஆன்லைன் ரிவ்யூஸ் இருக்குல்ல. நான் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அந்த இடத்துல சாப்பிடும் பொழுது, ரீசெண்டாக நானும் பாஸ்டர் சாரும் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் ஆன்லைன்ல பார்த்துட்டு. அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அந்த டிஷ் ஒன்று கேட்டோம், அந்த டிஷ் அவங்கள்ட்ட இல்லை. அவர் சொன்னார், இந்த சிக்கன் டிஷ் எங்கள்கிட்ட இல்லை, we don't have this particular chicken dish, we ordered. He said we will give you another. பாஸ்டர் சாரா சொன்னாங்க, இன்னொன்று நீங்கள் கொடுக்கறது நல்லா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அவங்க போகும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இது யாரோ வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க எதையாவது போய் ரிவ்யூவில் போட்டு விட்டுற போகிறாங்கன்னு. அவன் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தான் பாருங்க. ஆனால் அந்த சிக்கன் அறுத்து பார்த்தா உள்ள வேகவே இல்லை. அவங்க வேற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வேகாத சிக்கனை அவங்க சாப்பிடவே கூடாது.
அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை ரிட்டர்ன் பண்றாங்க. போயிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதே சிக்கனை குக் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்தார். நல்ல பாஷான ரெஸ்டாரண்ட்ல அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த ஃபுட்டு ரிஜெக்டட்னா வேற புது ஃபுட்டு தான் கொண்டு வரணும். அப்பவே நானும் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். அதே ஃபுட்டை திரும்பவும் கொண்டு வராங்க. சரி, அதையே கொண்டு வந்தாங்க. 2வது தடவையும் அந்த சிக்கன் வெந்து இல்லை. அந்த மேனேஜர் அந்த ஹோட்டலை விட்டே போயிட்டாரு ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸ்டாஃபு கிட்ட சொல்லிட்டு, நான் போயிட்டு இவங்க கிளம்புன உடனே வரேன். ஏன்னா அவர் எங்களை பார்க்கறதுக்கு என்ன இல்லை, முகம் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் அவங்க சாப்பிடவே இல்லை. என் ஃபுட்டை மாத்திரம் நான் சாப்பிட்டேன். பில்லு கேட்டோம், பில்லு வந்தது. பில்லு பே பண்ணலான்னு பார்த்தா அந்த சிக்கன் டிஷ்ஷுக்கு அவங்க சார்ஜே போடல. ஏன்னா எதுக்கு இந்த ஸ்டோரி இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, இன்னைக்கு உலகத்தில் அப்போ நான் சொன்னேன், சார் இந்த இடத்துக்கு வேற யாருமே வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வேற யாருமே வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னு கேட்டால், ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கணும். நான் சொல்கிறது ஒரு நல்ல பாஷான ரெஸ்டாரண்ட். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை ஒருத்தங்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஒரு விஷனரி பர்சன், ஒருத்தருக்கு அது தரிசனமாக கிடைக்குது. அவர் அதை கனவு காண்றாரு, வீட்டில் பேசுறாரு. அவருக்குன்னு ஒரு குழுவை சேர்க்கிறாரு, ஒரு ஷெஃப்பை எடுக்கிறாரு, 2-3 வெயிட்ரஸை எடுக்கிறாரு, ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் எடுக்கிறாரு, இடத்த வாடகை எடுக்கிறாரு, பணத்தை போடுறாரு, மனைவி கிட்ட போய் பேசுறாரு, உன் நகை எனக்கு கிடைக்குமா, அதை விற்று நான் இதெல்லாம் வாங்க போறேன். எல்லா பொருளை விற்கிறாங்க, கொள்றாங்க. இட்ஸ் எ ட்ரீம். அந்த கனவை போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய நேரத்தில் இந்த ஆன்லைனில் போயிட்டு அவங்கள நாங்கள் தூற்றுகிறது இல்லை. ஏன்னா வி அண்டர்ஸ்டாண்ட், என்னைக்கோ யாரோ அவங்க டீமில் அன்றைக்கி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நான் கூப்பிட்டு போகும்போது அந்த மேனேஜர் வந்தார். நான் வெளியே போகும்போது நான் சொன்னேன், அவர் ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். எங்களை பார்த்துட்டு ரொம்ப தலை குனிஞ்சிட்டார். அவர் சொன்னார், ரொம்ப சாரி சார், இந்த மாதிரி நடக்காது, நடந்தது இல்லை, அதானே டைலாக்ஸு, நடந்துருச்சு என்னும்போது நான் சொன்னேன், நம்ம டீமில் என்னைக்கோ யாரோ ஒரு தடவை சொதப்பிடுவாங்க, பரவாயில்ல சார், ரிவ்யூஸ் எதுவும் போட்டுறாதீங்க சார், நாங்கள் எதுவும் போட மாட்டோம், ஆனால் நீங்கள் நல்ல கஸ்டமரை நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டால், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நான் வந்து அன்னைக்கு வீட்டில் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு தவறான கருத்தை, ஒரு 0 ஸ்டாரை கொடுத்து, இந்த மாதிரி எங்களை நடத்துனாங்க, இந்த மாதிரி சிக்கன் இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுன்னா யாரோ 10 பேர் அங்கே போகிறது அது தடை பண்ணிடும். என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? யாரோ 10 பேர் போகிறத தடை பண்ணிடும். மாறாக, இஃப் ஐ ஹேவ் அ ஜென்யூன் லவ், எனக்கு உண்மையான அன்பு இருந்தால், ஐ கோ டு தட் மேனேஜர் அண்ட் சே, கவனிங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இதை பார்த்துக்குங்க, இதை சரி பண்ணிக்குங்க, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது சரியாக இருக்கான்னு பார்ப்போம், அப்போ தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவோம். தட் இஸ் அப்படி தான் அன்றைக்கி அதை டீல் பண்ணேன். சில டைம் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஸ்டாஃபுங்களை கூப்பிடுவேன். ஓனர் இருக்க மாட்டார், இஷ்டமாக நடந்துக்குவாங்க ஸ்டாஃப்ஸு. அப்போ அவங்கள கூப்பிடுவேன். ஏன்னா இயேசுக்கிட்ட ஒருத்தன் வரும்போது சொன்னால, ஆண்டவரே நானும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், அதனால் அதிகாரம்னா என்னன்னு எனக்கு தெரியும்னு. அப்போ நான் கூப்பிட்டு சொல்லுவேன், ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டீங்க வாங்க, இப்படி நடந்துக்கிறீங்களே, உங்கள் ஓனருக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவார்? ஏன்னா உங்கள் ஓனர் இதை ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த விஷனை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் போட்ட பணம், அவர் போட்ட செயல், அவர் கண்ட கனவுகள், அவர் கண்ட தரிசனங்கள் இப்படி இருக்கே, இதை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இதை செய்கிறீங்களே, நீங்கள் இன்னைக்கு இங்கே இருப்பீங்க, நாளைக்கு வேற இடம் போயிடுவீங்க, ஆனால் எவ்வளோ தூரம் அவருடைய தரிசனம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இடத்துல அந்த ஸ்டாஃபுங்க உணர்கிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த கம்யூனியன் சர்வீஸில் ஒன்று, யாரை குறித்தும் சரி, யாருக்கோ திருமணம் ஆக போகுது, நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணுமே ஒழிய, உங்களுக்கு டிலே ஆகுதுன்றதுக்காக ஆமாம் அவெல்லாம் ஒழுங்கா வாழ்க்கை எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கோல் சொல்லும் போது அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துருவீங்க. என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? இது செய்திக்கு முன்னாடி செய்தி. ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறாங்களா ஹோட்டல்ல, அதுக்கப்புறம் தானே மெயின் கோர்ஸ் போறீங்க, அந்த மாதிரி. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒரு பிசினஸ் உங்க ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, யாருக்கோ ஏதோ யாரையாவது பத்தி நல்லதா பேசுங்க, உங்களை பற்றி நல்லதா பேசுகிறதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திடுவீங்க.
கையை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். இப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வேர்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பைபிள் இதை மார்க் பண்ணிங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 19 அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 16. ஸோ மறக்க மாட்டீங்க. உன் ஜனங்களுக்குள்ளே, உன் சபைகளுக்குள்ளே அங்கே இங்கேயும் ஃபோன் பண்ணி, அங்கே இங்கேயும் போய், அங்கே இங்கேயும் உட்கார்ந்து, அங்கே இங்கேயும் சந்திச்சு, ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் வேணும். அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு, தெரு தெருவாக போகிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? ஆட்கள் வேண்டும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட நிலையில், ஒரு குறிப்பிட்ட கேம்பஸில், ஐயோ எனக்கு நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க. சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு ஃபேமிலி போய் மீட் பண்ணும். அவங்க மீட் பண்ணி அவங்கள நல்லா வரவங்களை, நல்லா கத்தருக்குள்ள இருக்கிறவங்களை அப்படியே குழப்புவாங்க. குழப்புதலின் ஆவி. புரியுதுங்களா? அதனால நான் சொல்றது, நீங்க யாரையுமே மீட் பண்ணாதீங்க, நாங்களே மீட் பண்ணிக்கிறோம். சபைக்கு அதுக்கு நாங்க ட்ரெயின் பண்றோம் மக்களை. பட் எல்லாரும் சேர்ந்து சத்தமா இந்த வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதை மறுபடியும் விளக்குறேன். உன் ஜனங்களுக்குள்ளே, உன் சபைகளுக்குள்ளே, உன் கேம்பஸுகளுக்குள்ளே, இன்றைக்கு எந்த சபையுமே பர்ஃபெக்ட் இல்லை. எல்லா சபைகள்லையும் பலவீனங்கள் ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் மனிதர்கள். இட்ஸ் ஆல் ஹியூமன்ஸ் தான். நீங்கள் ஒருவேளை உங்கள் லைஃப்பில் ஒரு மிஷன் எடுத்துக்கிட்டு, நான் பர்ஃபெக்டான சபையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போகிறேன்னா, ஆல் த பெஸ்ட் உங்களுடைய பயணத்திற்கு. ஏன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் எனி. ஒன்றுக்கு போகும்போது ஆரம்பத்தில் ஹனிமூன் சீசன் முடிஞ்சோன்னு சொல்லுவீங்க, அதுவே மேலு போல இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளா சபையில் பிரைஸ் மாத்திரம் இல்லை, சபைக்கு வெளியும் அவரை குறித்து, அவர் மக்களை குறித்து, அவர் தரிசனத்தை குறித்து, அவர் சபைகளை குறித்து நம்ம பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். பாருங்க, இதை உன் ஜனங்களுக்குள்ளே நீ அங்கேயும் எங்கேயும் போய்கிட்டு பேசிக்கிட்டு கோல் சொல்லிக்கிட்டு தெரியாததை பேசிக்கிட்டு நீ அப்படியே உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத. ஒரு சபை உடைய இரத்த பழிக்கு, ஒரு குடும்பத்துடைய இரத்த பழிக்கு, ஒரு இப்ப நினைச்சு பாருங்க. இப்போ நான் யாரோ ஒரு குறிப்பிட்ட பிரதரை பற்றி தவறா பேசுறேன்னா, அந்த குறிப்பிட்ட பிரதர், அவர் குடும்பம் பாதிக்கப்படும். புரியுதுங்களா? நான் ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வரக்கூடிய, இப்போ சொன்ன பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் தூற்றி அதை ஜெனியூனாக சரி பண்ணாமல், அதை கரெக்டாக ஹெல்ப் பண்ணாமல், அதை தூற்றி திரிஞ்சு அதை நாசப்படுத்திட்டுன்னா 25 பேர் குடும்பம் அந்த ரெஸ்டாரண்ட் மூணுனா பாதிக்கப்படும். என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் சில தேவனுடைய காரியம் 25க்கோ 10க்கோ 1த்துக்கோ இல்லை, அது சந்ததிகளுக்காக தேவன் நடுகிறது. God plants it for generations. Amen. அது சந்ததிகளுக்காக தேவன் நடுகிற ஒரு திராட்சை தோட்டம். அப்படி சந்ததிகளுக்காக தேவன் நடுகிற ஒரு திராட்சை தோட்டத்தை நீங்க அதனுடைய விளைவே தெரியாம தூற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷனுடைய ரத்த பழிக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டாடுறோம். ஆங்கிலத்துல இது ஹெவியான வேர்டு, தமிழ்ல ரத்த பழி. அதாவது அந்த குடும்பம் அழிஞ்சதுக்கு, அந்த பிசினஸ் அழிஞ்சதற்கு, அந்த காரியம் அழிஞ்சதற்கு நம்ம காரணமா ஆயிடுவோமா? நம்ம மேல அந்த பழி வருமா? அந்த ஏக்கம் நம்ம மேல வந்துருமா? சிலர் பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற புது குடும்பத்தை கெடுப்பாங்க. ஏதாவது ஒன்று வெளியில போய் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டில் பேசுவாங்க. யோசிக்க மாட்டாங்க, இந்த விஷயம் வெளியே போனா அந்த பொண்ணை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தான், அந்த பையனை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு பின்னணி கதைகள் இருக்கு. ஆனா ஒரு நாள் இன்றைக்கு இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல நீங்க சொல்ல போறீங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்ல போறீங்க? பாஸ்டர், இன்னில இருந்து அதுக்குன்னு உள்ளதுலயே மோசமான இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்காதீங்க. சாப்பிட போறவங்களுடைய ரத்த பழிக்கு ஆளாயிடாதீங்க. ஆமே, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க. பட் ஆனா ஜெனியூனா பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப ஆனஸ்டா பண்றவங்க, ஜெனியூனா பண்றவங்க, ரொம்ப கேர் எடுத்து பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இட்ஸ் ஜஸ்ட் a bad day அவங்களுக்கு.
அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். யூ கால் த மேனேஜர், யூ டாக் டு them. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்க்குறேன் பாருங்க, நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தை எண்ணி நான் வேதனைப்படுறேன். ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒரு சம்பவம், கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்குறேன், அத்தனையும் ஏசப்பா பிள்ளைங்க போடுற கமெண்ட், டேய் குண்டு புஸ்கு, டேய் இது, டேய் அது, டேய் மூஞ்சிலாம் பாடுறா, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் த நேம்ஸ் ஆர் பீட்டர், ஜான், ஜான்சன், பிரைஸ் தி லார்ட், டேய் டேய் நீ பயங்கரமா இருக்குங்க. ஜீசஸ் உடைய அந்த நேச்சர் நம்மள்ட்ட இல்லை. ரொம்ப கொடூரக்காரங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம கோல் சொல்லியே, கமெண்ட்ஸ் போட்டே, நம்ம மீம்ஸ் போட்டே அப்படியே ஒருத்தங்களை சின்ன பண்ணமா கிழிச்சு எடுக்கிறதுல நம்மளை மிஞ்சவே முடியாது இந்த காலத்துல. இன்றைக்கு கம்யூனியன்ல நான் ஒன்று கேட்குறேன், ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட் உங்களை கன்விக்ட் பண்றாரா, பரிசுத்தாவியானவர் உங்களை உணர்த்துறாரா? இன்னைக்கு இந்த கம்யூனியன் போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துல யாரையோ குறித்து, எதையோ குறித்து, இல்ல தேவனுடைய ஏதோ ஒரு செயலை குறித்து நான் அவதூறா பேசிட்டு இருந்தேன். என்னுடைய போன் கால்ஸ் அதுவா தான் இருந்திருக்கு. நான் சபையில் இருக்கிற மற்றவங்களோடு பேசும் பொழுது நான் ஃபோன் பண்ணி 3 பேரை நைட் சர்வீஸ்க்கு கூப்பிட்டது இல்லை ப்ரேயருக்கு. ஆனா நான் 5 பேர் 4 பேர் ஒருத்தங்கள்ட்ட மணிக்கணக்கா நான் குறைகளை பேசுவேன். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க சூப்பர் டூப்பர் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க நைட்டெல்லாம் ரக ஷகரபரபரபா பண்றவங்களா இருக்கலாம், நீங்க ரத்த பழிக்கு ஆளாகிடாம உங்களை பார்த்து கொள்ளுங்க. பயங்கரமான ரத்த பழிக்கு ஒரு குடும்பத்தை பேசி அந்த குடும்பத்தை நாசப்படுத்திடாதீங்க. ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸை அவங்களுடைய அப்ரோச் ஏதோ அன்னைக்கு மிஸ்டேக்ன்றதுனால போட்டு அவங்கள தாறுமாறாக்கி அவங்கள அழிச்சிடாதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அவர் ஏதோ ஒரு ரத்த பழியிலிருந்து உங்களை ஒரு எத்தனை பேருடைய ஜெபம் கூட நம்மளை காப்பாற்ற முடியாம போயிடும். யாருடைய ஜெபம் நம்மளை காப்பாத்தாது. கையை உயர்த்தி ரைட் நவ இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல எங்களை கிளென்ஸ் பண்ணுங்க. நாங்க என்ன செய்தோம்னு தெரியாம செய்துட்டோம். எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தெரியல அப்பா. அம்மா அந்த வசனத்தை வச்சிருங்க, தப்பு இல்லை. ஒரு தடவை ஒரு வசனம் கொடுத்தா அது எங்க மனசுல காலமெல்லாம் பதிஞ்சிடணும், அதை வச்சிருங்க. இந்த எல்இடி வாளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், காத்துக்கொள்வாராக. எல்லாரும் வசனம் பார்க்க, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா அந்த வார்த்தையை? ரொம்ப ஸ்வீட்டா. ரெடி, 1 2 3. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். எப்படி இருக்கார் பாருங்க அந்த ஃபினிஷிங், நான் கர்த்தர். இட்ஸ் சைன்டு. நீங்க பைபிள்ல அங்கங்க நான் கர்த்தர் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் a signature. எல்லா வசனங்களுக்கும் அது வராது. இட் இஸ் a signature. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அதிகமா இந்த உலகத்துல கோல் சொல்லுகிறதுனால பாதிக்கப்பட்ட ஒரு யெகோவா தெய்வம். அதனால தான் அவர் சைன் போட்டிருக்கிறார். லூசிஃபர் போய் கோல் சொல்லி கோல் சொல்லி கோல் சொல்லி, பைபிள் சொல்லுகிறது 3ல் 1 பங்கு, அப்படியே ஒட்டு மொத்தமா 3ல் 1 பங்கு தூதர்களை கோல் சொல்லி அவன் இறுதியில் அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். ஆண்டவர் உள்ளம், டேய் கோல் சொல்லி என் ராஜ்யத்தை இப்படி பண்ணிட்டியடா. சர்பம் முதல்ல கோல் சொல்லி, ஓ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, ஆஹா அவரை மாதிரி நீங்க ஆயிடுவீங்கன்னு இருக்கோம். பெருசா பேசுறாரு. கோல் சொல்லி கோல் சொல்லி உங்க குடும்பம் ரத்த பழிக்குள்ள போயிருக்கு. நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? கம்முனா கம்மு, கம்மு காட்டி கோ என்ற ஜெனரேஷன்ல நம்ம இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, இதுனா இது, இல்லைன்னா அது. இதுக்கும் அதுக்கும் இருக்கிற காலத்துல இல்ல. அந்த காலத்திலேயாவது ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்க, வியாதிகள்லாம் லேட்டா வந்தது, இன்னைக்கெல்லாம் சீக்கிரமா வருது. இன்றைக்கு 30 வந்தாலே 30 இடத்துல வலி வருது, 40 வந்தா அவயம் வீக் ஆகுது. டுடே we become weary and weak very quickly. நமக்கு இதுக்கும் அதுக்குமா எல்லாரையும் பிரியப்படுத்துற டைம் நமக்கு இல்லை, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற டைம்ல நம்ம இல்லை. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒண்ணுத்துக்காக வாழ கற்றுக்கொள்ளணும். எதுக்குமே வாழாம இருக்கிறத விட, எல்லாத்துக்கும் ஆமா போடுறத விட, ஏதாவது ஒண்ணுத்துக்காக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அது ஏசப்பா பிரியப்படுகிறார். என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு கம்யூனியன்ல வேற எந்த வகையில ஃபேமிலிஸ் மேல ரத்தப்பழி, சாபப்பழி,
இது இருந்தாலும் it will be lifted off. அது அப்படியே இயேசுவின் ரத்தத்தால் எடுக்கப்படும். ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் அது நீக்கப்படும். Are you ready? கையை உயர்த்தி நல்லா கொஞ்சம் பிரைஸ் பண்ண, நல்லா பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, in the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால்